இந்த வாரம் பிக் பாஸ்ல யார் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க தெரியுமா? அதுவும் ஜோடியா வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஒன்று வந்து ஆதிரை, இன்னொன்று வந்து எஃப்ஜே. எதுக்காக இவங்க 2 பேருமே வெளியே அனுப்புறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 11 பேர் வந்து நாமினேட்டில் ஆகியிருந்தாங்க. அந்த 11 பேரில் வந்து மொதல் 6 இடத்துல வந்து இருந்தவங்கன்னு பார்த்தோம்னா சேஃபர் ஜோனில் தான் இருந்தாங்க. சொல்லப்போனால் ஒரு நல்ல வாக்குகளை வாங்கி நல்ல இடத்துல இருந்தாங்க. முதல் இடத்துல வந்து திவ்யா கணேஷ் இருந்தாங்க. 2வது இடத்துல வந்து கமருதீன் இருந்தாங்க. 3வது இடத்துல வந்து ஆரோரா இருந்தாங்க. 4வது இடத்துல வந்து பார்வதி இருந்தாங்க. 5வது இடத்துல வந்து சபரிநாதன். அதுக்கப்புறம் 6வது வந்து சாண்ட்ரா. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா, அமித், கனி, அதுக்கப்புறம் எஃப்ஜே. கடைசியாக வந்து ஆதிரை இருந்தாங்க. அதாவது சுபிக்ஷா, அமித், கனி, எஃப்ஜே, ஆதிரை இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா டேஞ்சர் சோனில் தான் இருந்தாங்க. என்னதான் இவங்கெல்லாம் டேஞ்சர் சோனில் இருந்தாலுமே எஃப்ஜே மற்றும் ஆதிரை தான் வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியவும் செஞ்சுது. ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரை இந்த மாதிரி வந்து எல்லா வாரங்களுமே வந்து அனுப்பவும் இல்லை. அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆள் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏற்காகன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து துஷார் அனுப்பிச்சதாக இருக்கட்டும், பிரவீன் ராஜ் அனுப்பிச்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மேன் ஸ்டார் திவாகர் அனுப்பிச்சதாக இருக்கட்டும், இப்படி எதிர்பார்க்காத ஆளை வந்து வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் நடக்கவும் செஞ்சுருக்கு. ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அப்படி அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் பண்ணலை. டைரெக்டாக ஓட்டிங்ஸ் வச்சு தான் பார்த்தீங்கன்னா எவிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. எஃப்ஜே என்னன்னா ஓட்டிங்ஸ் வந்து இல்லைனாலும் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அவருமே இருக்கிறாரு. இந்த வீட்டை பொறுத்தவரை பார்வதிக்கு டஃப் கொடுக்குற ஆளுன்னு பார்த்தோம்னா எஃப்ஜேவும் அதில் ஒன்று சேர்த்துக்கலாம். ஏன்னா பார்வதியெல்லாம் போட்டு பொலன்னு பொழஞ்சிருவார், எல்லாத்தையும் போட்டு உடக்கி செஞ்சிருவார், பட்டுன்னு உடச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் எஃப்ஜே அவர்கள் இது வரைக்குமே இருந்திருக்கிறாரு. ஆனால் என்னென்னு பார்த்தோம்னா வியனாவுக்கு வந்து இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையே குறைஞ்சிருச்சு. அதுக்கான முக்கியமான காரணமே எஃப்ஜே தான். சொல்லப்போனால் வாக்குகள்லாம் ரொம்ப குறைவாக வாங்கி டேஞ்சர் சோனில் ஒரு 2-3 வாரங்கள் வந்து கடைசியாக லாஸ்ட் வீக் தான் எவிட் ஆகி அவங்க வெளியில் போனாங்க. என்னதான் எஃப்ஜே வந்து வாக்குகள் வந்து கம்மியாக இருந்தாலுமே பார்த்தோம்னா பார்வதியை வந்து அப்பப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுவாப்புல. ஆனால் வந்து பார்வதி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறனால வந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டே இருக்கிறனாலையும் அவங்க வந்து எவிட் பண்ணவே முடியல. அதுபோல் வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து குறைவும் செய்யலை. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பயங்கரமாக வந்து தெறிக்க விட்டுருப்பாப்புல. ஒரு பயங்கரமாக ஒரு கார்டு எடுத்து வேறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி இருந்தார். குறிப்பாக அந்த கேப்டன்சி டாஸ்க் நினச்சிடா இல்லையா, அந்த கேப்டன்சி டாஸ்க்கை வந்து விக்ரம் அவர்கள் வந்து எவ்வளோ தூரம் பயங்கரமாக அக்ரெசிவாக வந்து விளையாண்டார். அந்த கேம் விளையாடும்போது எஃப்ஜே வந்து விக்ரம் பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். இவன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே பார்த்தோம்னா எமோஷனலாக வந்து அணைச்சிக்கிட்டு கடைசியாக வந்து இவர் வந்து கேம் வந்து நல்லா விளையாடுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேஷம் போட்டுட்டு சாரி சொல்கிறாப்புல. அப்புறம் வந்து அம்மா சத்தியம், அப்புறம் அப்பா சத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்வார் அப்படின்னு சொல்லி தெறிக்க விட்டுருப்பார் எஃப்ஜே. எஃப்ஜே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 75 நாட்கள் மேலே கடந்துட்டார். ஆனால் ஆரம்பத்திலே பார்த்தோம்னா இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 60 நாட்கள் கூட இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அவர் 75 நாட்கள் வந்து கடந்திருக்கிறார். அப்புறம் வந்து எஃப்ஜே வந்து 10வது இடத்துல இருக்கிறாரு, ஆதிரை வந்து 11வது இடத்துல இருக்கிறாங்க. இதில் வந்து ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் வாக்குகள் வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25,000 வாக்குகள் கிட்ட வித்தியாசம் இருக்குது. அதனால் இவங்க 2 பேர் தான் கிளியராக வந்து தெரியுது, இவங்க 2 பேர் தான் வெளியில் போவாங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் ஆதிரையை திரும்ப உள்ளே கொண்டு வந்ததுக்கான காரணமே பார்த்தோம்னா எஃப்ஜே கூட பெரிய சண்டை நடக்கும். கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஆதிரை வந்து வேறு மாதிரி அடித்து ஆட போகிறாங்க. ஏன்னா வெளியில் வந்துலாம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஆதிரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, அந்த கேஸ்லாம் போட்டாங்க. ஆனால் அந்த கேஸை பார்த்தோம்னா எஃப்ஜே ஒரே அடியில் இழுத்து முடிச்சிட்டாரு. அதனால் ஆதிரைக்கு வந்து நீதி கிடைச்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதனால் இவங்களோட கேம் பிளேயும் மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அதனால் இவங்களை வந்து தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிக் பாஸ் டீமே முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களை அடுத்து வீக்காக இருக்காங்கன்னு யாருன்னு பார்த்தோம்னா அமித்தும் சுபிக்ஷா தான் இருக்கிறாங்க. சுபிக்ஷாவுமே எவிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஆனால் ஏன் அவங்கள எவிட் பண்ணலாம் அப்படிங்கிற காரணம் என்னென்னு பார்த்தோம்னா அவங்க வந்து மீனவ சமுதாயத்திலேருந்து வந்த ஆள். அவங்க அப்பா அம்மா இவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா எமோஷனல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே மேபி வந்து சுபிக்ஷா அவர்களை வந்து உள்ளே வந்து வச்சிருக்காங்க. அதனால தான் இப்போதைக்கு எஃப்ஜேவையும் ஆதிரையும் தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்து 2 பேரையும் எவிட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.